பிரித்தானியாவின் மான்செஸ்டர் நகர் நோக்கி பயணித்த ஜெட் விமானத்தில் நடுவானில் பயணி ஒருவர் திடீரென வன்முறையில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சக பயணிகள் மற்றும் போலீசாரால் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த பயணி தற்போது மூச்சு பேச்சற்ற நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 21ஆம் தேதி சைப்ரஸின் லார்னஹா நகரில் இருந்து புறப்பட்ட இந்த விமானத்தில் 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் தனது காதலியுடன் பயணித்துள்ளார். அவர் விமானம் ஏறுவதற்கு முன்னரே அதிகளவில் மது அருந்தியிருந்ததாக கூறப்படுகின்றது. பயணத்தின் போது காதலியுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக விமான பணிப்பெண்கள் அந்த பெண்ணை வேறு ஆசனத்திற்கு மாற்றியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் விமானத்தின் உள்ளே இங்கும் அங்கும் ஓடி திரிந்து பொதிகள் வைக்கும் அறைகளை பலமாக தட்டி சத்தம் போட்டுள்ளார். விமானம் ஜெர்மனிக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது சக பயணியொருவர் அவரை பார்த்துள்ளார். இதனால் கோபமடைந்த இந்த நபர் அந்த பயணியை தனது தலையால் முட்டி தாக்கியதுடன் கொலை அச்சுறுத்தலும் விடுத்துள்ளார். நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் விமான பணிப்பெண்கள் அழுத நிலையில் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க விமானத்தில் இருந்த 3-4 ஆண் பயணிகள் ஒன்றிணைந்து ரகளையில் ஈடுபட்ட நபரை பலாத்காரமாக பிடித்து கட்டி வைத்துள்ளனர். திங்கட்கிழமை அதிகாலை 2:25 மணியளவில் விமானம் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பிரித்தானிய போலீசார் உடனடியாக விமானத்திற்குள் நுழைந்து கட்டி வைக்கப்பட்டிருந்த நபரை தங்கள் பொறுப்பில் எடுத்துள்ளனர். ஆனால் அவர் சுவாசிக்காமல் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவசரமாக இதய சீரமைப்பு முதலுதவி சிகிச்சையை வழங்கினர். தற்போது அவர் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மான்செஸ்டர் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் தனியானதொரு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்ட பின்னரே விடுவிக்கப்பட்டனர்.